அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸ்ரத். அஸ்ஸலாமு சவுண்ட் கேக்குதா? கேக்குது ஹஸ்ரத். வலைக்கும் சலாம். உங்களோட சவுண்ட் போதாவே நல்லா பின்னிக்கிற கேக்குது. கேக்குது. ஓதுறதுக்கு இந்த சவுண்ட் போதாது. நீங்க ஓதுறது சரியா பிழையாங்கிறது நாங்க கிளியரா பாக்குறதுக்கு இந்த சவுண்ட் போதாது. நாங்க பேசுறதை விட உங்களோட சவுண்ட் கூட இருக்கணும். அப்பதான் எங்களுக்கு அது திருத்தேலும்டா சரியா ஓதுறீங்க பார்க்கணும். சரி, இதுல சரி ஹஸ்ரத். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நாங்க இப்போ உங்களோட போன கிளாஸ்ல நாங்க கடைசியாக எந்த ஸ்டெப்ல இருந்து போறதுங்கிற தொடர்பாக பேசிக்கிறோம். அப்போ நாங்கள் லெட்டர்ஸ் ஆமா. ப்ரொனன்சியேஷன் ப்ராக்டிஸ் என்ற பகுதி, அதாவது எழுத்துக்கள் உச்சரித்து பழகுற பகுதி என்றதிலிருந்து அதுலேயும் ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் அப்புறம் 3 லெட்டர்ஸ் இப்படி ஸ்டார்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து நாங்கள் மூவ் ஆகலாம் என்று நான் பார்க்குறோம். இதில் நான் உங்களுக்கு எப்படி இதில் ஓதுறதுக்குன்னு ஒரு ஸ்டைல் உண்டு. நான் அந்த மெத்தடுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணி காட்டுறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த பாடத்தில் எந்த ஒன்றையும் சரி ஹஸ்ரத். நீட்டேலாது. நீட்டுதலுக்குரிய பாடம் அல்ல. ஜஸ்ட் ஈக்கிறத நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கான பாடம் தான் இந்த பாடம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வரணும். எப்படி என்றால் ம ந ம ந. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் என்ன செய்வோம், ஒவ்வொரு எழுத்தா சொல்லுவோம். ம பின்னால் இருக்கிற எழுத்து ந. திரும்பி என்ன செய்யணும், 2 எழுத்தையும் ஒன்றுக்கு சேர்த்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு தனித்தனி லெட்டர், அதுக்கு பின்னால 2ஐயும் சேர்த்து ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இல்லையா? சரி, முதல்ல சரி சொல்லுங்க பார்ப்போம். ஹஸ்ரத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ம ந ம ந. ஆ, குட். ரெண்டாவது த ய த ய. ஆஹா, இது ஏ அல்ல. என்ன பாடம், என்ன சொல்லுங்க பார்ப்போம். சரி, த ல. இல்ல. இந்த ல என்ற எழுத்துல குழப்பங்கள் இருக்குதா? என்ன பிரச்சனை? இல்ல ஹஸ்ரத். சரி. கிளியர் அப்படிதானே? ஆ. அவள் குழப்பமாகிக்குது, எழுத்து என்னங்கிறது கண்டுபிடிக்க கஷ்டமாக்கிதுன்னு சொன்னா சொல்லி கொள்ளணும். அப்பதான் போக போக எங்களால குழப்பங்கள் இல்லாம தெளிவாக ஓதலாம். அல்லது ஓதி முடிச்சுப்பீங்க, குழப்பம் கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும். அதுக்காக தான் கேட்கிறதா. மூணாவது ஓதுவோம். த ஹ த ஹ. சரி, இப்போ இதுல ரெண்டும் பிரச்சனை என்னென்றால், குர்ஆன்ல எங்களுக்கு 7 எழுத்துக்கள் இருக்கிற அந்த 7 எழுத்துக்களும் தடிப்பாக உச்சரிக்கப்பட வேண்டிய எழுத்துக்கள். அடுத்தெல்லாம் நீங்க உச்சரிக்கிறது போல சாஃப்டா நார்மலா வாய்க்கு நோகாம எங்களுக்கு நோகாம நார்மலா உச்சரிச்சுட்டு போகலாம். ஆனா அந்த 7 எழுத்துக்களும் அந்த மாதிரி நார்மலாக உச்சரிக்கப்பட முடியாது. அதுக்கு நான் கொஞ்சம் எங்களை கஷ்டப்படுத்தணும். அந்த எழுத்துக்கள்ட உச்சரிப்புட வடிவம் வானத்தை நோக்கி போகணும். சரியா? அதே நேரம் வாய் ஃபுல்லா அந்த எழுத்து உச்சரிக்கிறதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும், பங்கெடுக்கணும். உங்களுக்கு இந்த ஸ்லைட்ல அதுல 2 எழுத்துக்கள் இருக்குது. போக போக தான் உங்களுக்கு எழுத்துக்களை கூட்டுவோம். இப்போதைக்கு நீங்க இந்த எழுத்துக்கள் டார்கெட் பண்ணிக்கோங்க. இந்த பெரிய எழுத்து இது துவா. எப்படி வரணும்? தோ. துவா நீட்டக்கூடாது, துவா என்று வரும். நான் நீட்டி காட்டினன் காரணம் அந்த உச்சரிப்பை சரியா பிடிச்சுக்கொள்ளணும். துவா. அடுத்தது தோ. இந்த இதன் எழுதுனவாகும். ஸ்வாத். வெரி குட். ஸ்வா. அப்ப அந்த ஸ்வான்னு சொல்ல நேரம் என்ன நடக்குது பாருங்க. வாய் ஃபுல்லா நாங்க ட்ரை பண்றோம். சும்மா ச ச என்று எங்களுக்கு நோகாம நார்மலாக சாஃப்டா அந்த எழுத்தை ப்ராக்டிஸ் பண்றது பிழை. அப்படி ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அப்ப அதுல உச்சரிப்பு எப்படி வரணும்? ஸ்வா. விளங்கு தானே? ஸ்வா. எஸ். எந்த இடத்திலையும் அந்த உச்சரிப்புட ஹெவிய பாரத்தை கனமான அந்த பகுதியை நாங்க விட்டு கொடுக்க கூடாது. சரியா? சரி, இன்னொரு கேள்வி உண்டு. இந்த அடையாளத்துல பேர் என்ன பாருங்க. எல்லாத்துக்குமே இந்த அடையாளம் இருக்குது.
فتحة. வெரி குட். ஃபத்ஹா என்கிறது பிழை. ஃபத்ஹா என்று சொன்னா அது ஒரு காமன் பெயர், பொதுவான பெயர் தான் ஃபத்ஹா. அந்த ஃபத்ஹா என்று செல்றதுல ம். இதுக்கும் ஃபத்ஹா என்று செல்லலாம், இப்படி வந்தாலும் ஃபத்ஹா என்று செல்லலாம், இப்படி டபுள் கோடு வந்தாலும் ஃபத்ஹா என்று செல்லலாம். விளங்குதானே? எல்லாமே ம். ஃபத்ஹா என்ற தலைப்பு கீழே வந்து. فتحة. அப்போ இப்ப நாங்க பாக்குறதுல பேர் என்ன? இப்ப நாங்க பார்த்து கொண்டு இருக்கிற அடையாளத்துல பேர் என்ன இப்ப? ஃபத்- فتحة தானே சொல்ற. இல்ல, ஃபத்ஹான்னு சொல்றது பிழைன்னு சொன்னது. இது எங்களுக்கு சொல்லி பழக்கப்பட்டிக்கிறாங்க அப்படி. ஃபத்ஹா என்கிறது ஒரு கோவன் பெயர். கஸ்ரா என்றாலும் ஒரு கோவன் பெயர். லம்மா என்றாலும் கோமனான பெயர். கோமன் பெயர் விளங்குதா என்னன்னு சொல்லி? விளங்குது. கோமன் பெயர்ண்டா கிட்டத்தட்ட ஒரு பெயரை பல இடங்கள்ல யூஸ் பண்ணுவாங்க. இப்ப மனிதன் என்றா ஒரு கோமன் பெயர் என்ன, ஆம்பளையும் சொல்றது பொம்பளையும் எது எல்லாத்துக்கும் மனிதன் சொல்லலாம். அதே மாதிரி ஃபத்ஹாங்கிறது இது மூணுக்குமே சொல்லலாம். நான் பக்கத்துல போட்டு ரெண்டு மூணு அடையாளங்கள், இந்த அடையாளங்கள் கேள்விப்பட்டீதா? இதுல பேர் சொல்லுங்க பாப்போம். ரெண்டாவது அடையாளத்து பேர் என்ன? فتحة. இதுல எல்லாம் ஃபத்ஹா தான். அப்படி சொல்லலாவே என்ன? آه. அப்படி சொல்லல, எல்லாத்துக்கும் தனித்தனியான பேர் இது. அந்த வகையில் இப்ப நாங்க பார்க்கறதுல பேர் என்ன? இதுல பேர் என்ன? இப்ப சொல்லி தந்தேன் நான், இப்பதான் சொல்லி தந்தேன். ஃபத்ஹத்துன் என பேர். فتحة. எஸ். நான் அடுத்த கிளாஸ்லயும் பேர்கள் கேட்பேன். பேர் இல்லாம ஓத இயலாது. இப்போ உங்களோட பேர் இல்லாம உங்களுக்கு உங்களை கூப்பிட மேல உங்களோட பேசிய மேலாவே பெயருங்கிறது சரி மட்டும் முக்கியத்துவமானது. உண்மையில ஓதுறது இல்ல. ஆகவே இப்ப நீங்க இருக்கிற லெவல்ல இந்த உச்சரிப்புகளுக்கு வர அடையாளங்களோட பெயர்கள் கட்டாயம் மிக சரியாக தெரிஞ்சுக்கணுங்கிறது முக்கியம். அப்பதான் ஓதலாம். அல்லது அந்த ஓதல்ல தான் உங்களுக்கு ஒரு மீனிங் ஃபுல்லான ஒரு ஓதல் ஆயிக்கும், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஓதல் ஆயிக்கும். அல்லது சும்மா வாயால எதுக்கோ ஒன்றுக்கு ஓதிட்டு போற மாதிரி தான் நிற்கும். அப்படியே இல்லாது. அப்ப இதுல எல்லாத்துக்குமே எல்லாம் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த ஐந்துக்குமே வந்திருக்கிற அடையாளம் இந்த ஃபத்ஹத்துன் தான். நான் வேற ஒரு அடையாளத்தையும் பேசல. நாங்கள் இந்த சப்ஜெக்ட்ல ஃபத்ஹத்தினுடைய பாடத்தை மாத்திரம் பார்க்கறதால. சரி, இப்போ ஒதுங்க பார்ப்போம். நாலாவது இப்படி வரும். صاد يا. நாலாவது சாரி மூணாவது லிஸ்ட்டுக்கு பார்ப்போம். طاء خاء. பார்த்தீங்களா? துவா ஹா. அப்போ ரெண்டும் என்ன செஞ்சு வெட்டிச்சு? ரெண்டும் என்ன செஞ்சீங்க? வானத்தை நோக்கி தா ஹா என்ன ஓதுறோம். அப்படித்தானே? அது பிள்ளை. ஏன் பிள்ளை? நான் என்ன சொன்னேன்? எல்லாத்தையும் வானத்தை நோக்கி ஓதணும் அப்படி சொன்னா إلا என்ன சொன்னேன்? طاء صاد. இந்த இரண்டு எழுத்துக்களை மட்டும்தான் எங்களால் வானத்தை நோக்கி உச்சரிக்க முடியும். அடுத்த எல்லா எழுத்துக்களையும் அப்ப என்ன செய்யணும்? இப்ப இதை உச்சரிச்சீங்க எப்படி? ம ந என்ன செய்யுது சாம்? மாண்டா போகுது, நான் மாண்டு போகுதா என்ன செய்யுது? مدوى. மெதுவா என்ன செய்யுது? கீழ் நோக்கி ஒரு சரிவா போதும். த ல தல தா லா தலா என்று நாங்க ஓத மாட்டோம். அப்படி ஓதுறது குர்ஆனை கொச்சப்படுத்துறதா பேத்துரும். நாங்க ஊத்த பைசையில பேசுற மாதிரி குர்ஆனை ஊத்த பைசையில ஓதுற மாதிரி இருக்கும். சரி, அப்போ குறிப்பிட்ட அந்த எழுத்துக்கள் தவிர அடுத்த எல்லா எழுத்துக்களும் என்ன செய்யணும்? கீழ் நோக்கி கீழ் நோக்கி வலதுபுறம். சரிவா போகணும். அப்படி என்றால் இப்ப மூணாவது சரியா எனக்கு ஓதணும். طاء هاء. ம், குட். இப்போ ஜாயின் பண்ணுங்க. தொ ஹ طاء طاء هاء طه. ஹா ஹ
ஹா அண்டு போகக்கூடாது. அது வரணும் இப்படி ஹா அல்ல. ஹா என்ற அர்த்தம் அது நீங்க மறைச்சு கொண்டு மேலே தூக்குறீங்க. ஹா ஹா கொஞ்சம் லைட் நீட்டி பாருங்க. ஹா ஹா என்ன செய்யுது சவுண்ட்? ஹா ஹா என்றால் சவுண்ட் எங்க போகுது? மேல. அப்ப அது பிழை. அப்படிதானே? விலங்குதா பிழை நினைச்சு ம். அப்ப எப்படி மாத்தணும் அதை? கீழ் நோக்கி சரிவா போறதுக்கு மாத்தணும். ஹே எப்படி? பா ஹ இல்ல முதல்ல அந்த எழுத்தை நீங்க பழகுங்க. அந்த எழுத்தோட நீங்க பழகுங்க. ஹே 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 என்று கீழ் நோக்கி உச்சரிச்சு பழகுங்க. அதுக்கு பின்னால நாங்க ஓதுவோம் இந்த இடத்துல. அப்போ லேஸ் ஆயிக்கும். ஹ எஸ். இப்ப நாங்க நீட்டம் சொல்லுங்க பாப்போம். ஹே. ஹ ஆ இப்போ ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து போ, அடுத்த லெட்டர் ஹே. எடுத்து வரும் பாப்போம். பா ஹ வாங்கப்பல இப்ப சொன்னோம். உச்சரிச்சு பழகுற வரைக்கும் தான் உங்களுக்கு நீட்டி பழகுறது அனுமதிப்படும். இந்த இடத்துல உள்ளத்தை பிராக்டிஸ் பண்ணக்குள்ள நீட்டுறது என்ன செய்யணும்? அப்படியே கட் பண்ணி போட்டுறணும். நீட்டப்படாது. ஏன் நாங்க உங்களை நீட்டி பழக்கிறோம் என்றால் அந்த உச்சரிப்போட வடிவத்தை நீங்க சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்றதுக்கு விளங்கி கொள்ளணும். இப்படிதான் போகுது, இது வானத்தை நோக்கி போகுது, இது இப்படி வரப்படாது. அந்த ஒரு அறிமுகத்தை எடுத்துக்கொள்றதுக்காக வேண்டித்தான், விளக்கத்தை எடுத்துக்கொள்ளத்தான் உங்களுக்கு நாங்க நீட்டுறத சுதந்திரமாக திறந்து விட்டுறோம். ஆனா குறிப்பிட்ட இந்த இடத்துல உள்ளது, இப்போ உதாரணத்துக்கு இதுல மூணாவது இருக்கிறது ஓதுறதுல எங்கேயுமே நீட்ட இயலாது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? நீட்டுற பகுதியை முழுமையாக விட்டுட்டு தான் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு அது ப்ராக்டிஸை புரிஞ்சு கொள்ளணும். விலங்கு தானே? விளங்குது ஹஸ்ரத். மூணாவது எப்படி வரணும் இப்ப? பா ஹ துவா என்கிறது பெல. துவா பா ஹ. ஹ துவா ஹ. பா ஹ ஓகே, ரிப்பீட் பண்ணுங்க. எப்படி மூணா வரணும்? பா ஹ பா ஹ ஓகே. இந்த உச்சரிப்பு டிசைனை மௌத்து வரைக்கும் எந்த இடத்துல குர்ஆன் எடுத்தாலும் இதான் உங்களோட உச்சரிப்பு. சரியா? அதாவது அந்த குறிப்பிட்ட தான் எழுத்து எந்த இடத்துலையும் பயம் இல்லாம நீங்க வானத்தை நோக்கியே தான் ஓதுங்க. எங்கேயும் மாற்றப்படாது. மாத்தினா குர்ஆன் ஓதல் படைச்சிடும். ஊத்த பேச்சு வந்து குர்ஆன்ல சேர்ந்த மாதிரி இருக்கும். விளங்க சொல்லுது. பிளாட்ஃபார்ம் பேசிக்கலி ஆகிக்கிற பிளாட்ஃபார்ம் இங்கே தான் நிற்கி. நாலாவது வாங்க. நாலாவது எப்படி வரும்? சுவாதிய. சுவாது என்று ஓதுறல்ல. அது உச்சரிக்கிற எழுத்து தான். எழுத்துட பெயர் சுவாது. விளங்கினா? எழுத்துட பெயர் சுவாது. அந்த சுவாதுக்கு மேலே இருக்கிற அடையாளத்திட பெயர் என்ன? பத்தது. எஸ், ஃபத்ஹத்துன். சுவாது ஃபத்ஹத்தினுடைய அடையாளத்தை பெற்றால் நாங்கள் சுவாது என்று சொல்ல மாட்டோம். அந்த இதுல பகுதி இது என்று வார்த்தை விட்டு விட்டு போட்டுருவோம். அதில் உச்சரிப்பு என்ன? சுவா. என்ன பேர்? எப்படி எப்படி ஓதணும்? சுவா. சுவா எஸ். யா யா அல்ல. சுவா சயா அல்ல. அங்கதான் நினைக்கிற அடுத்த பிரச்சனை. அடுத்த பிரச்சனை, இந்த எழுத்து என்ன எழுத்து? யா அப்படியா? அப்ப ஏன் இந்த இந்த எழுத்து இதன் எழுத்து நடு வித்தியாசமான தூக்கி போட்டிக்கிறாங்க? யா வந்தா அப்படி ஹம்சா வரும் அப்படியா? ஹம்சா. அப்ப எந்த எழுத்து எடுக்கு? யா எடுக்கிறதா ஹம்சா எடுக்கிறதா? ஹம்சா. தெரியுமா அது? ம். என்ன தெரியும்? ஏன் அது ஹம்சா எடுக்கிறது? யாவை ஏன் எடுக்கிறல்ல? ஹம் தெரியா. ஆ?
ஹம்சா வந்தா ஹம்சாவை தான் ஓதணும். வெரி குட். அப்ப என்னதுக்கு நீ யாவை ஓதின? மூணு டிப்பும் யாவை தான் ஓதின. நல்லா விளங்கிக்கோங்க. ஓதல்ல எழுத்துக்களுக்கு மத்தியில எங்கள்கிட்ட குழப்பம் வைக்கப்படாது. தெளிவாயிக்கணும். இது ஹம்சா தான். இதை நான் யாண்டு ஓதுறல்ல. இல்லைங்கன்னா அந்த உறுதியான தெளிவான கன்ஃபியூஸ் இல்லாத குழப்பம் இல்லாத நிலைமை எங்களுக்கு வந்தா தான் எங்களோட ஓதல் குழப்பம் இல்லாம இருக்கும். அதில் நீங்க உறுதியாயிக்கோங்க. இப்ப நீ சொன்ன விஷயம் 100% சரி. எந்த பிரச்சனையும் இல்லை. ஹம்சாவானது அலிஃபுக்கு மேல வரலாம், யால வரலாம், வாவுல வரலாம். ஒன்றுமே இல்லாம சும்மா அப்படி ஒரு இப்படி சட்டி மாதிரி ஒரு அடையாளத்தை போட்டு அதுக்குள்ள இப்படி போட்டு இதுக்குள்ள வரலாம். எங்க வந்தாலும் ஹம்சா வந்துச்சு என்றால் அந்த இடத்துல நாங்க என்ன செய்வோம்? ஹம்சா தான் ஹம்சாவை உச்சரிப்போம். தான். இட்ஸ் சிம்பிள். ஒரு பேசிக்கலியான விஷயம் உங்களுக்கு தெரியும் அது நீங்க. அப்ப ஏன் நான் ரெண்டு முறை கேட்கிற நேரமும் யான்னு தான் ஓதினேன். என்ன ப்ராப்ளம் இது? எனக்கு அதான் தேவை. கேட்டா ஒன்றை சொல்றீங்க, ஓதைச்சேன்னா வேறொண்டு ஓதுறீங்க. இது என்ன பெரிய ஒரு கிளேஷ் இரண்டும். சரி, இப்போ ஒரு விஷயம் கிளியர். இப்போ ஓகே, நாளா எப்படி ஓது சொல்லுங்க பாப்போம். ஸ்வ ம் ஆ ஆண்டா வானத்தை ஸ்வ நோக்கி போகுது. ஆ ஆண்டா கடைசி வானத்தை நோக்கி போறது வேற கூட இல்ல. வாய் வானத்தை நோக்கி திறக்கப்படாது. ஆண்டா எங்க போகுது? சவுண்ட் எங்க போகுது? வானத்தை நோக்கி. அப்ப அது எப்படி மாறணும்? ஓதல்ங்கிறது ஸ்வ எங்கட நாலேஜோட சம்மந்தப்பட்ட ஒன்று. நல்லா விளங்கிக்கோங்களா. ஓதல் வகி இறங்குறல்ல எல்லா டைம் நாங்க தான் ஓதுறோம். சவுண்ட் எங்க போகுது எங்களோட மைண்டுக்கு அழகா விளங்குது. அப்படிதானே? உங்களுக்கு விளங்குது இல்லை? அப்படியா? நான் உங்களுக்கு நீங்க எங்க எதை எதை நோக்கி ஓதுறீங்கன்னு விளங்குதா? இப்ப ஆண்டு உச்சரிக்கிறோம். சவுண்ட் எங்க போகுது? விளங்குது இல்லை? அப்படியா? மே எங்கேயோ போய் முடியுது. அப்படியா? மேல போறோம். எஸ். அது நேரடியாக மேல போகுது. ஆனா அடிப்படையான கான்செப்ட் என்ன? இன்றைக்கு நான் படிக்கிற பாடத்துல குறிப்பிட்ட இரண்டு எழுத்துக்கள் மட்டும்தான் வானத்தை நோக்கி ஓதுறதுக்கு தகுதியான எழுத்துக்கள். ரெண்டே ரெண்டு மட்டும்தான். மட்டும்ங்கிறது முக்கியம். வேற எதையும் கொண்டு போயிடாது. நீங்க அந்த மட்டும்ங்கிறத மறந்தீங்கன்னா எல்லாம் குறைச்சிடும். இப்ப சரியா வரும். ம் சோ எப்படி வரணும் அடுத்தது? ஆ. அப்படியா? ஆ ஆண்டாலும் மேல இப்பதான் ஆ சொன்னேன். ஆ. நீங்க செல்ற எழுத்தை நீட்டி பாருங்க. இப்ப ஆண்டு சொன்னீங்க. அப்ப எங்க போகுது? நீட்டி பார்த்தால் உங்களுக்கு பிடிச்சு கொள்ளையிலும் இந்த சவுண்ட் எங்க போகுதுன்னு சொல்லி. இப்ப ரெண்டாவது சொன்னீங்க சரி, மூணாவதுங்களே பா ஹா என்று சொன்னீங்க. நான் என்ன சொன்னேன்? ஹா. அது அப்படி நீட்டி பாருங்க பார்த்தா பிரச்சனை. மாத்தினீங்க எப்படி? ஹே என்று மாத்தினீங்க. அப்படிதானே? ம் நாலாவது எப்படி வரும்? ம் ஸ்வ தா ஹ சா ஸ்வ ஹ ஆ இல்ல ஏ. ஆ என்றதுக்கும் அ ஏ வித்தியாசம் விளங்குதா? ஆண்டு சொன்னா மேல போகுது. ஏ என்றா கீழுக்கு வருது. வித்தியாசம் விளங்குதா? இதுதான் பெரிய பிரச்சனை. இல்லாட்டி இதை விடவும் தனித்தனி எழுத்துக்களாக உச்சரித்து பலர பாடத்திலேருந்து வருவோமா? எப்படி சொல்லுவோம்? தனித்தனியா உச்சரிக்கிற பாடத்துல இருந்து வந்தா அப்படியா? இது கொஞ்சம் கஷ்டமாயிருக்கு. அப்படியா? ஆனா இந்த பாடத்துல நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும். அதனாலதான் நான் அந்த ரெண்டு பண்ண பாடத்துக்கு வந்தோம். ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தோட சேர்ந்து வர எழுத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியுது. பேசிக்கான நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியுது. உச்சரிக்கிற வடிவத்தை மட்டும் நீங்க மாத்திக்கொள்ளணும். அது கஷ்டமாயிருக்கு. அப்படியா? நான் அதை இல்ல நான் அதை ஓதி மாத்தி கொள்றேன்.
ஓகே, அப்போ நான் இல்லை, நான் உங்களுக்கு ரெண்டு விஷயம் நடக்குது. இப்போ நான் கிளாஸில் ஓதுறோம், இது ரெக்கார்ட் ஆகுது, இதில் நான் ஓதி தரது, நீங்கள் ஓதுறது எல்லாம் மிக்குது. நீங்கள் என்ன செய்யலாம், இந்த டிசைன் எப்படி மாறுதுங்கிறத பேசிட்டு ரெக்கார்டு கேட்டு காதில் கேட்டால் போதாது, கண்ணால் பார்த்தாலும் போதாது. கண்ணால் கண்ணால் பார்த்து காதில் கவனமாக நுணுக்கமாக கேட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகினீங்கன்னா இந்த டோன், இந்த பேட்டர்ன் உங்களுக்கு அப்படியே பிடிபட்டுரும். அதுக்கு பின்னால் உங்களுக்கு ஈஸியாக பேசிடும். சரியா? சரி, அப்போ எ ஸ்வ எ என்று வரும். சரியா? எப்படி வரும்? நாலாவது சா அ சா அ அஞ்சாவது எப்படி வரும் பாருங்க. அஞ்சாவது ரெண்டுமே கீழ் நோக்கியதா, மேலுக்கு போயிடாது. க ல கல அந்த கா அதை மாத்துங்க. கே எப்படி? கே க கெ இல்ல, கேல. கெல ஒவ்வொரு எழுத்தா ஓதி ரெண்டும் ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க பாப்போம். அதான் பேட்டர்னா, அந்த பேட்டர்னை மாத்த வேணாம். தனித்தனியாக ஓதிட்டு ஜாயின் பண்றது. எப்படி? க க கெல திருப்பி க அல்ல, சும்மா நோமலா சொல்லுங்க, சின்ன கே. க கே. க ல கல ஓகே, நான் இதுக்கு மேல உங்களை கஷ்டப்படுத்தல. பேத்திட்டு என்ன செய்யுண்டால், இன்றைய பாடத்தில் ரெக்கார்டு கேளுங்க. சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் மைண்டுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கு பின்னால ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ அந்த ப்ராக்டிஸ்ல உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். கட்டாயம் அடுத்த பாடத்துக்கு வந்து ஃபெஸ்ட்டுக்கு இந்த பாடத்தை எனக்கு ஓதி காட்ட போறீங்க. எங்கிட்ட ஓதுற ஸ்டைலில் நீங்கள் ஓதணும். சொல்லித்தந்த விஷயங்கள் மறக்காம சரியா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். பிழைகள் வராம எங்களுக்கு ஃபெஸ்ட் ஷோட்டில் நான் பிழைன்னு சொல்லாம ஃபெஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு சொல்லி சரியா ஓதிக்கொண்டு போறதுக்கு ரெடி ஆயிட்டு வரணும். இன்ஷா அல்லாஹ். ம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம்.